بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحصي نعماه العادون ولا يؤدي حقه المجتهدون، الذي ليس لصفته حد محدود ولا نعت موجود ولا وقت ممدود، الذي فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته وبتت بالصخور ميدان أرضه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا وحبيب إله العالمين أبي القاسم مصطفى محمد وعلى أهل بيته طيبين الطاهرين وأصحابه الغر المحجلين. قال الله سبحانه وتعالى: بسم الله الرحمن الرحيم. واتخذ الله إبراهيم خليلا. صدق مولانا العلي العظيم. ஊசிக்கும் ஒய்யாய பினப்சி பித்தக்குவ அல்லாஹ். அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்ல் பைத்துகள், உத்தம சஹாபாக்கள், ஏனையவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்கின்ற விடயத்திலே முதலில் எனக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்தவனாக அடுத்தது உங்களுக்கும் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்ற தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன். ஏனென்றால் அல் ஆகிபத்து வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு இறைவனை பயந்து கொள்கின்ற அந்த விடயத்திலே தான் தங்கியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, உலகத்திலே இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய, சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் மனித நேயம், மனிதர்களுக்கு இடையிலான நட்பு, பாசம், அன்பு, இரக்கம். அதே போன்று இந்த நட்பு எண்ணுகின்ற பொழுது நண்பர், நல்ல நண்பர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு ஆய்வு. ஒருவர் தன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுப்பதிலே எவ்வாறான கரிசனை செலுத்துகிறாரோ, தனக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு அல்லது தன்னுடைய மகளுக்கு, மருமகனை, மருமகளை என்று எவ்வாறு பல வகையிலும் தேடி அலசி ஆராய்ந்து ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறானோ, அதே போன்று ஒரு நண்பனை மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த நட்பு, நண்பனை, நல்லவனை தேர்ந்தெடுப்பது என்பது அது எவ்வாறு என்பதை பற்றியெல்லாம் அந்த பல ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நட்புகளிலே எல்லாம் பெரிய ஒரு நட்பாக, நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு விடயம், அந்த நண்பன் எவரையும் மன்னிக்க மாட்டான், எவரோடும் அவன் சமரசம் செய்து கொள்ள மாட்டான் என்ற ஒரு விடயம். அது ஒரு பழைய விடயமாக இருந்தாலும் அதை எல்லோரும் நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அதுதான் காலம், நேரம். நேரம் என்பது ஒரு உற்ற ஒரு நண்பன். அந்த நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தாவிட்டால் அது நிச்சயமாக எம்மை மன்னிக்காது. இவ்வாறு எங்களுடைய கரத்திலே ஒரு நீர் திரவத்தை நாங்கள் அள்ளிக்கொள்கிறோமோ, அது எவ்வாறு எங்களுடைய விரல்களுடைய இடுக்குகளுக்குள் அது சென்று விடுகிறதோ, விழுந்து விடுகிறதோ, அதே போன்று இந்த நேரம் எங்களை என்ன செய்துவிடும், சென்றுவிடும். எனவேதான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்றால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு பாக்கியங்களில் ஒன்று நல்ல உஸ்தாதுமார்கள், கற்றுத்தரக்கூடிய ஆசான்கள், வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள். அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நல்ல நண்பர்களை எங்களுக்கு பெற்றுத்தரும். உலகத்திலே மிகவும் பிரபலியமான ஒரு கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான்
ஒரு கவிதையிலே சொல்லுகிறார், ஏற்றிய விளக்கை தீபத்தை மனிதன் வணங்குகிறான் அல்லது அதிலிருந்து பயனடைகிறான். ஆனால் அதை இயற்றியதை மனிதனுக்கு விளங்குவதில்லை. உதாரணமாக ஒரு தீக்குச்சியினால் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம், அதிலிருந்து பிரயோசனம் அடைகிறோம். ஆனால் அந்த தீக்குச்சி அணைக்கப்பட்டு அது வீசப்படுகிறது, அதை பற்றி யாரும் கவனத்திலே எடுப்பதில்லை. இதுதான் எங்களுக்கு கற்றுத்தந்த படித்து தந்த நூல்கள் மாத்திரமல்ல, எங்களுக்கு வழிகாட்டிய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள், அவர்களை நாங்கள் எந்த அளவுக்கு ஞாபகிக்கின்றோம் என்பதெல்லாம் இந்த நட்பிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவேதான் சகோதரர்களே, இந்த இவைகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு அழகான முறையிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் தினம், அதே போன்று இளைஞர்கள் தினம், பெண்கள் தினம், தாதிமார் தினம் என்றெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய விலாயத்தை மகுடமாக கொண்டிருக்கின்ற ஈரான் இஸ்லாமிய குடியரசை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவைகளுக்குள் நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஷஹீத் முத்தஹரியுடைய அந்த தினத்தை சர்வதேச இஸ்லாமிய ஆசிரியர் தினம், ஹசரத் அபுல் ஃபதுல் அப்பாஸ் அவர்களுடைய தினம் இளைஞர்களுடைய தினம், ஹசரத் ஃபாத்திமத்து ஜஹரா சலாமுல்லா அலைஹா அவர்களுடைய தினம் சர்வதேச இஸ்லாமிய மாதர்கள் தினம், ஹசரத் ஜைனபே குப்ரா அலைஹி அஸ்ஸலாம் அவர்களுடைய தினம் தாதியர் தினம். இந்த தினங்கள் எல்லாம் நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய நட்பு, உறவு, அநியாயம் இவைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து இவைகள் எல்லாம் சகோதரர்களே எங்களுடைய நல்ல பண்புகளை, சமூக தொடர்பாடல்களை ஏற்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு எங்களுடைய சமுதாயத்தை முன்னெடுத்து செல்லும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்க்கை என்பது அது ஒரு வரம். அதை சரியான முறையிலே உரமிட்டு நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கு நட்பு என்பது அதற்கு ஒரு பெரிய ஒரு மகுடம். நமக்கு எத்தனையோ வகையான உறவுகள் இருக்கிறது. தாய் தந்தை, சாச்சா சாச்சி, மாமா மாமி என்று, தோழன் தோழி என்று, இதே போன்றோ கணவன் மனைவி, சம்பந்தன் சம்பந்தி, இப்படியாக எத்தனையோ வகையான உறவுகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அந்த உறவுகளுக்குள்ளும் நட்பிருக்கிறது. அதற்குள்ளும் இரக்கம், பாசம், பணிவு போன்ற நல்ல நண்பனை, ஒரு தந்தையை ஒருவர் நண்பனாக எடுத்துக்கொள்வார், அல்லது ஒரு ஆசிரியரை கூட நண்பராக எடுத்துக்கொள்வார். எங்களுக்கு மனதிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, தாங்குனா துயரம் வருகின்ற பொழுது, இந்த உறவுகளை எல்லாம் கடந்து அந்த விடயத்தை பேசுவதற்கு யாரிடத்திலே நாங்கள் சொல்லுவோம் என்றால், என்னோடு உயிரோடு உயிராக பழகுகின்ற நல்ல நண்பனிடம், உற்ற நண்பனிடம் நாம் செல்வோம். ஏனென்றால் உறவுகள் என்பது மலரை போன்றது. மலருக்கு எப்பொழுதும் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், நீரை தொளித்து கொண்டே இருக்க வேண்டும். நண்பன் என்பது மலையை போன்று, அவன் சிறுவயதிலே பழகிய அந்த பழக்கங்கள் சேர்ந்த அந்த நட்பு சில நேரங்களிலே மலையிலே மிதித்து சென்றாலும் அதை அவன் பொருட்படுத்த மாட்டான். ஒரு சம்பவத்தை பார்த்தோம். ஆரம்ப கல்வியை பாடசாலையிலே படித்த இருவர், அதிலே ஒருவர் அந்த நாட்டினுடைய ஆட்சியாளனாக, மன்னராக மாறிவிடுகிறார். மற்றவன் ஒரு பிச்சைக்காரனாகத்தான் அலைந்து திரிகிறான். ஒரு நாள் மன்னரை சந்திக்க வேண்டும் என்று அவனுக்கு ஞாபகம் வந்து அந்த மாளிகையின் அருகே வந்து வருகிறான் மன்னரை பார்ப்பதற்கு. மன்னரை பார்ப்பதென்றால் ஏதும் வெகுமானம் எடுத்து செல்ல வேண்டும், அவனிடத்திலே வசதி இல்லை. வீட்டிலே இருந்த ஒரு பழைய புடவை, அதிலே கிராமப்புறங்களிலே உண்ணக்கூடிய அவளை அள்ளி வைத்துக் கொண்டு வீட்டிலே இருந்து அதுதான் எடுத்துக்கொண்டு போகிறான் பிச்சைக்கார கோலத்திலே. அரண்மனைக்கு சென்ற பொழுது அங்குள்ள காவலாளி அவனை பிடித்து நிறுத்துகிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னுடைய பெயரை சொல்லி அரசனிடத்தில் இன்னார் வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, சிறு வயதிலே பள்ளி தோழனாக இருந்த அவனை
அரசன் என்பதை அவர் மறந்து நண்பன் என்ற அந்த மூடத்திலே அந்த அரண்மனையிலே இறங்கி வந்து அவரை கட்டிப்பிடித்து அழுது அவரை அரவணைக்குகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் சிறு பாடசாலையிலே அல்லது பல்கலைக்கழகத்திலே அல்லது வேறு வேறு மதரசாக்களிலே ஓதுகின்ற பொழுதோ படிக்குகின்ற பொழுதோ எங்களிடத்திலே உள்ளத்திலே இருக்குகின்ற பெற்றோருக்கு கூட சொல்லிக்கொள்ள முடியாத விடயங்களை, உடற்பிறப்புகளுக்கு சொல்லிக்கொள்ள முடியாத விடயங்களை எல்லாம் நண்பர்களிடத்திலே பேசி அலசுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல ரகசியங்களை கூட ஒரு இக்கட்டான கட்டத்திலே கூட அவன் எங்களை பாதுகாப்பான் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, இதிலே தி கேபிட்டல் என்ற ஒரு நூல், அதனுடைய ஆசிரியர் மூலதனம் என்ற அந்த நூலை கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு அறிஞர் எழுதுகிறார். கடும் வறுமைக்கு மத்தியிலே கிட்டத்தட்ட 35 வருடங்கள் கஷ்டப்பட்டு எழுதுகின்ற அந்த நூல், அந்த உறவுகள் சம்பந்தமாக அவர் அதிலே என்ன செய்கிறார் என்றால் எழுதுகின்றார். இதுல என்ன நூலிலே என்ன இருக்கிறது என்றால், ஒரு வறுமையிலே ஒரு மனிதனுடைய முயற்சி அதை தடுத்து நிறுத்த, வறுமையை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே ஒரு நல்ல ஒரு நண்பனாக ஒரு நூலை எடுத்துக்கொள்ளுகின்ற பேசுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். எனவேதான் அந்த இரு சொற்களிலே ஈருடல் ஓர் உயிர் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நம்பிக்கையான விடயத்தை கூட நாங்கள் எங்களுடைய ஒரு நண்பனிடத்திலே தான் நாங்கள் என்ன செய்வோம், அவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். நல்ல நண்பனை எவ்வாறு நாங்கள் தேர்ந்தெடுப்பது என்றால், நம்ப தகுந்தவன் என்பது எப்போது தெரிய வரும் என்றால், கஷ்டத்திலே நாங்கள் மிகவும் இக்கட்டான கஷ்டத்திலே வருகின்ற பொழுது கஷ்டத்தின் போது கை கொடுப்பவனாக இருப்பான். நீ இல்லாத போது உன்னை பற்றி நன்றாக பேசுவான். நீ இல்லாத போது உன்னை பற்றி தவறாக பேசினால் அதை தடுத்து நிறுத்துவான். இப்படியான பல அளவுகோல்களை இந்த அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உவமை காட்டுகிறார்கள் 3 மரங்களை, பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். பனை மரத்தினுடைய விதைகளை எடுத்துக்கொண்டு யாரும் என்ன செய்வதில்லை, பனைமரங்களை நாட்டுவதில்லை, தண்ணீர் ஊற்றுவதும் இல்லை, அது தானாக வளரும். எனவே எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழகுகின்ற ஒரு வகையான நட்பு. ஆனால் தென்னை மரம் இருக்கிறது, அது அவ்வப்போது கொடுக்கப்படுகின்ற நீர், உணவு, அந்த அதற்குரிய பசலை அப்போது அது என்ன செய்யும், பிரயோஜனம் தந்து கொண்டிருக்கும். வாழை மரம் இருக்கிறது, அது எப்போதும் அதுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் நட்பிருக்காது. எனவேதான் பனை மரங்களாக எங்களுடைய நட்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அழகிய விளக்கத்தையும் உதாரணத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையிலே தான் சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உடலியல், உளவியல். உடலியல் என்பது ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம். ஆனால் உளவியல் என்பது அதற்கும் பசி இருக்கிறது, இதற்கும் பசி இருக்கிறது. எனவே எங்களுடைய உடலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் அது எல்லாம் உணவு தான். சில நேரங்களிலே சில உணவுகள் இருக்கும், அது கசப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். எனவே எங்களுடைய நோயை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த புளிப்பு, அந்த கசப்பு, அந்த உரப்பு, அவைகளை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். மனதார நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அதை உண்போம் அல்லது அருந்துவோம். இதைத்தான் சகோதரர்களே நேற்றைய பெருநாளுடைய ஃபுத்பாவிலும் கூட தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி பேசப்பட்டது. சுன்னத்தான இபாதத்துகளை பற்றி அறிஞர்கள் பேசுகிறார்கள், சதக்கா கொடுப்பதை பற்றி பேசுகிறார்கள், சமூக சேவைகளை பற்றி பேசுகிறார்கள். எனவேதான் இந்த இப்படியான விடயங்களை நாங்கள் நண்பர்களாக, தோழர்களாக ஆக்கிக் கொள்வதன் மூலமாக நான் ஆரம்பத்திலே ஓதி அல்லாஹ் தஆலா பல சோதனைகளுக்கு மத்தியிலே தான் பிறகுதான் நபி இப்ராஹிம் ஹலீலை ஹலீலுர் ரஹ்மான் என்று உற்ற நண்பனாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்குகின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான்
நல்ல அமல்கள், நல்ல நூல்கள், நல்ல நண்பர்களை தேடிக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். எனவே அதன் மூலமாக எங்களுடைய ஆத்மாவை, ஆன்மீகத்தை, லௌகீகத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஆதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யிதினா வ நபியினா அபில் காசிம் மௌலானா முஹம்மத் அப்திக வ ரசூலிக் வ அமீனிக வ ஸஃபியிக் வ ஹபீபிக வ خيرتك من خلقك وحافظ سرك ومبلغ رسالاتك. اللهم وصل على علي امير المؤمنين ووصي رسول رب العالمين وصل على الصديقة الطاهرة فاطمة سيدة نساء العالمين وصل على سبطي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي شباب أهل الجنة وصل على أئمة المسلمين هداة المؤمنين حماة المستضعفين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي. حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة. أوصيكم عباد الله بتقوى الله واتباع أمره واجتناب نواهيه. قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى. அன்புள்ள பெரியோர்களே, நண்பர்களே, இந்த இரண்டாவது குத்பாவிலே இன்று பெருநாள், ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டு தக்பீர் முழக்கத்தை செய்து கொண்டு புனித மக்காவிலே உலக முஸ்லிம்கள் நிறைந்து கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மத்திய கிழக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயம், இவைகளை பற்றியெல்லாம் உலக முஸ்லிம் சமூகம் பேசிக்கொண்டிருக்கிறது, கதைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று புனித ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த ஹஜ்ஜிக்கு அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், அந்த பிராணிகளை அறுக்க வேண்டும், அந்த ஷைத்தானுக்கு கல்லறிய வேண்டும், அரஃபா மைதானத்திலே ஒன்று கூட வேண்டும், முஸ்தலிஃபாவிலே, அடுத்தது மினாவிலே, அடுத்தது தொங்கோட்டம் ஓடுவது போன்ற செயல் செய்வது என்ற விடயங்களுக்கு பின்னாலே வெளித்தோட்டம் ஒன்றிருக்கிறது, அகத்தோட்டம் ஒன்றிருக்கிறது. சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு சென்றவர் என்ன, அநேகமானவர்கள் ஹஜ்ஜுடைய ஹகீகத்தை, ஃபல்சஃபத்துல் ஹஜ் என்பதை பற்றி அறிந்து கொள்வதில்லை. ஏதோ செல்கிறார்கள், அவைகள் எல்லாம் ஒரு கிரிகைகளாக ஆக்கிக்கொண்டு என்னுடைய ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி விட்டேன் என்ற மன திருப்தியோடு வருகிறார்களே ஒழிய, அவர்கள் சிபுகத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிறம், ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபுகா, அல்லாஹ்வுடைய அந்த நிறம், அல்லாஹ்வுடைய அந்த ஜோதியை அகத்திலே உள்ளத்திலே புடம் போட்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் காண முடியாதிருக்கிறது. நாங்களும் சில ஹஜ்ஜாஜிகளோடு கலந்து கொள்ளுகின்ற பொழுது அரஃபா மைதானத்திலே தரிப்பது ஃபர்து, அதை தரிப்பதில் சில நிமிடங்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் இருக்கிறார்கள். ஆனால் அஹ்லுல் பைத் சமூகம், குறிப்பாக ஷியா சமூகம், அந்த ஆரம்பத்திலே இருந்து
இறுதி வரை அந்த அரஃபா மைதானத்திலே இருந்து ஓதுகின்ற அந்த துவாவை எங்களுடைய ஆன்மீக தலைவர் அவர்கள் உலகத்தை பார்த்து சொன்னார்கள். தில்ஹஜ் மாதம் அரஃபாவுடைய தினம் 9வது நாள் உலகத்திலே வாழுகின்ற அஹ்லுல் பைத் சமூகம் பள்ளி வாயல்களிலும் ஹுசைனியாக்களிலும் தக்கியாக்களிலும் இருந்து கொண்டு ஓதுகின்ற அந்த மாரிஃபத்தை இஸ்லாத்துடைய எதிரிகள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். எங்களுடைய சமூகத்தை, இளைஞர்களை, சிறுவர்களை, பெண்களை சாரையாக சென்று ஓதுகின்ற அந்த துவாவை நீங்கள் பாருங்கள் என்று ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய உரையிலே அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அவ்வாறான அந்த துவாவிலே என்ன இருக்கிறது சகோதரர்களே? நாங்கள் பார்க்கலாம், அண்மையிலே நடந்த இந்த கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முதல் நடந்த அந்த யுத்தத்திலே இவ்வளவெல்லாம் பிரச்சனைகள் நடந்து அந்த சமூகம், அந்த ஆன்மீக தலைவர் எப்படி நின்று பிடித்தார்கள் என்று பார்த்தால், இந்த அரஃபா மைதானத்திலே ஓதிய அந்த மாபெரும் துவாவில் இருக்கக்கூடிய 2 வசனங்கள். இந்த 2 வசனங்கள் தான் அவர்களுடைய கொடியை, அவர்களுடைய நாமத்தை, அந்த நாட்டை உலகத்திலே ஒரு கண்ணியமும் கௌரவமும் மானமும் மரியாதையும் உள்ள தலை நிமிர்ந்த ஒரு சமூகமாக உயர்த்திருக்கிறது. அதைத்தான் இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த அரஃபா மைதானத்திலே இருந்து கொண்டு, இறைவா, உன்னை பெற்றவன் எதனை இழந்தான், உன்னை இழந்தவன் எதனை பெற்றான், மாதா வஜத மன் ஃபகதக் வ மல்லதி ஃபகத மன் வஜதக் என்று அந்த மாரிஃபத்தினுடைய உச்சகட்டம் சகோதரர்களே, இது ஒரு மனிதனை புடம் போட்டுவிடும். இவ்வாறு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலே இருந்து ஓதிக்கொண்டு வருகின்ற இந்த துஆவினுடைய ஒரு கட்டத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவா, உன்னை காணாத கண் அது குருட்டு கண், அமியத் ஐனுன் லா தராக். இறைவா, உன்னை காணாத கண் அது உண்மையாக ஒரு பார்வையுள்ள கண்ணாக, பசீரத்துள்ள கண்ணாக இருக்க முடியாது என்ற கருத்தை சையது ஷுஹதா இமாம் அபா அப்துல்லா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மைதானத்தில் இருந்து ஓதியிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் அந்த துஆ இருக்கிறது சகோதரர்களே, அதனுடைய இன்பத்தை, அதனுடைய ஆழமான கருத்தை நாங்கள் எதிர்காலத்திலே விளங்கி நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் நிச்சயமாக இப்படியான ஒரு நல்ல சிபுகத்தல்லா வமன் அஹ்ஸன மினல்லாஹி சிபுகா வ நஹ்னு லஹு ஆபிதூன் சூரத்து தௌபாவின் 138வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்வதை போன்று அல்லாஹ்வுடைய அந்த நிறம் அகத்திலே, உள்ளத்திலே, சிந்தனையிலே, உணர்விலே அது குடிகொண்டு அந்த மனிதனுடைய சகல செயற்பாடும் சிபுகத்தல்லாவாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவேதான் சகோதரர்களே, இந்த விடயம் ஹஜ்ஜுடைய நிலைமையிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அறுக்குகின்ற அந்த குர்பானியாக இருக்கலாம், அணிகின்ற ஆடையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதிலே வருகின்ற ஒரு குற்றச்சாட்டு, இவ்வளவு உயிரினங்களை, ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் அறுத்து தள்ளுகிறார்களே என்று ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் ஆஸ்திரேலியா கண்டத்திலே அந்த நாடு ஒரு நாளைக்கு 1 மில்லியன் உயிர்களை அறுத்து உலகம் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்ற அந்த விடயத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அங்கே அந்த ஒரு நாங்கள் பார்க்கலாம், அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற சமூகம் அங்கே காசை கட்ட மாட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் சல்லியை கொடுத்து வேறு நாடுகளிலே அதை அறுத்து பலியிடுவதற்கு ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் அநேகமான ஃபுகஹாக்களுடைய, அநேகமான அஹ்லுல் பைத் சமூகம் அவர்களாகவே அதை வாங்கி அங்கே அறுப்பார்கள். ஏன் அவ்வாறு நேரடியாக செய்கின்ற பொழுது தன்னுடைய இச்சையை, தன்னுடைய உள்ளத்திலே இருக்குகின்ற அந்த ஹயவானியத்தான அந்த மனோநிலையை அதைத்தான் அங்கே அறுத்து வீசுகிறார்கள். உலக ஆசையை, உலக ஆசா பாசங்களிலே இருந்து விடுபடுகின்ற பிள்ளை ஆசை என பணத்திலும் பிள்ளைகளிலும் உங்களுக்கு நாங்கள் என்ன வைத்திருக்கின்றோம், ஜீனத்தை வைத்திருக்கின்றோம் என்ற அந்த லௌகிகத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அறுத்து வீசுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் சகோதரர்களே, இதன் மூலமாக என்ன ஏற்படுகிறது என்றால் எங்களுடைய உள்ளம் திருந்துகிறது. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அங்கே பணமோ பிள்ளைகளோ வருவதில்லை,
பிகல்பின் சலீம், நல்ல உள்ளம். பிபதனின் சலீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, நல்ல உடம்பு என்று சொல்லவில்லை. இன்னஹா லா தஅமல் அப்சார் வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபி சுதூர். கல்பு இருக்கிறதே, இங்கே அல்லாஹ் தஆலா அதிசாத் என்று சொல்லவில்லை, கல்பு. இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்கலாம். எனவே புனித ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு கிரியைகளும் சகோதரர்களே லேசாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், கஅபத்துல்லாவை வளைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? தவாஃப் செய்கிறோம். இதில் இருந்து விளங்குவது என்ன? நாங்கள் ஏகத்துவத்தினுடைய, அதாவது வீடு என்றால் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு, வீட்டுக்குள் ஆள் இருக்க வேண்டும். எனவே அந்த இறைவனுடைய அடையாளமாக, அந்த ஷாயிராக அந்த வீடு இருக்கிறது. எனவே அந்த ஏகத்துவத்தின் பக்கம் தான் நாங்கள் இருப்போம். அதற்கு பின்னால் மகாம் இப்ராஹிம், எல்லோருக்கும் பின்னாலும் அலைந்து திரிய முடியாத சமூகம், இறைவனுடைய தூதர், இறைவனுடைய வழிகாட்டிக்கு பின்னால் மாத்திரம்தான் நாங்கள் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு பயணிப்போம். சரி, அடுத்ததாக வாழ்க்கையிலே முயற்சி செய்வோம். வான்லைசலில் இன்சான் இல்லாமா சா, அந்த முயற்சியும் நேராக இருக்க வேண்டும். அங்கும் இங்கும் குறுக்கு மறுக்காக என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது, போக முடியாது என்ற அர்த்தங்களை எல்லாம் இவைகள் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே. ஆனால் இன்று இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு மாற்றத்தை உலக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துவதை அதை நிச்சயமாக நாங்கள் காண முடியும். இன்று பார்க்கலாம், எங்க எடுத்தாலும் பயான், பயான், உபதேசம், நோன்பு, நோன்பு இப்படியே செல்வார்கள். ஆனால் அந்த தாங்கள் பேசுகின்ற அந்த பயானுடைய பிரதிபலன், அதனுடைய மிஸ்தாக், வெளித்தோற்றம் என்ன? உதாரணமாக ஹுவல்லதி பாதஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை அனுப்பினான். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவனுடைய ஆயத்துகளை அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். ஆயத்துகளை ஓதி காண்பித்தால் என்ன? நான் பயான் செய்கிறேன். எனவே அதை ஓதுவதை என்ன செய்ய, செவி சாய்ப்பது, அதை பற்றி சிந்திப்பது, அது யாருக்கு பொருத்தம் என்றால் உலுல் அல்பாப். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் சிந்தித்துக் கொண்டுதான் இருப்பார்கள், அவர்கள் படித்து கொண்டுதான் இருப்பார்கள் என்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இன்று இந்த ஹஜ்ஜுடைய விடயத்திலே இவைகள் எல்லாம் பேசப்படுகின்ற, சொல்லப்படுகின்ற விடயத்தை பார்க்கின்றோம். குலஃபாக்களுடைய காலத்திலே பார்க்கலாம், எல்லா நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அந்த லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து அவர்கள் வந்து சேர்கின்ற அந்த இடத்திலே ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து வருகின்ற அவர்களுடைய பிரதிநிதிகளிடம் இருந்து அவருடைய நாட்டை பற்றி கேட்பார்கள், ஊரை பற்றி விசாரிப்பார்கள். இந்த துருக்கி என்ற நாட்டினுடைய அந்த ஹிலாபத்திற்கு உடைவுக்கு பிறகு, அதற்கு பிறகு இன்று சவுதி அரேபியா போன்ற நாடு இந்த ஹரமைன் மக்காவையும் மதீனாவையும் கையில் எடுத்ததில் இருந்து அவைகள் எல்லாம் பேசப்படாமல் அவைகள் எல்லாம் விதத்தென்றும் கூடாதென்றும் பேசுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். இன்று முஸ்லிம் உம்மா எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு பாரிய ஒரு விடயம்தான் பலஸ்தீன் விஷயம். அதற்குள் காஷ்மீர் என்றும் ஆப்கானிஸ்தான் என்றும் வேறு வகையான விடயங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து அந்த பலஸ்தீன் மக்களுடைய அந்த விடயத்தை அவர்கள் மழுங்கடிச்சு செய்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். எனவேதான் எங்களுடைய ஆன்மீக தலைவர் என்ன, அதற்கு முன்னிருந்த எங்களுடைய ஈரான் இஸ்லாமிய குடியரசுடைய ஸ்தாபக தலைவர் இமாம் ஹுமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய தலையாய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த பலஸ்தீன் பிரச்சனை தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்று நாங்கள் பார்க்கலாம், நான் முதலாவது ஃபத்வாவில் ஓதி அந்த குர்ஆனுடைய வசனப்படி மனித நேயம், செத்து மடிந்து மனித உரிமைகள் எந்த விதமான கருத்தும் இல்லாமல் உலகத்திலே உதாசீனம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை அண்மையிலே இந்த மனித நேயத்தோடு பல நாடுகளிலே இருந்து இந்த இஸ்ரேலுக்கு, அதாவது காசாவுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த மக்கள் சென்ற பொழுது அந்த இஸ்ரேல் சர்வதேச கடல் பரப்பிலே அவர்களை பிடித்து அவர்களுக்கு செய்த
மிருகத்தனமான இந்த விடயம் சகோதரர்களே, அவர்கள் எல்லாம் இன்று ஏதோ ஒரு வகையில் விடுவிக்கப்பட்டு தங்களுடைய நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த நேர்காணலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய உள்ளம் இதிலிருந்து ஒரு அந்த பலஸ்தீன் மக்களோடு நாங்களும் ஒன்றரை கலந்திருக்கின்றோம் என்ற அந்த கவலையை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படும். ஏனென்றால் அந்த குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிங் என்ற அந்த மனிதநேய உதவி கப்பலிலே இருந்தவர்களிலே இலங்கையைச் சேர்ந்த ஒருவர், ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு சகோதரி அந்த பெண்ணுக்கு கொடுத்த கொடுமைகளை பற்றி அவர்கள் பேசுகின்ற பொழுது, மனித நேயம் என்பது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. மனித நேயம் என்பது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. போரின் கோரப்பிடியில் முற்றுகையின் இருளுக்குள் தள்ளப்பட்டிருக்கும் சக மனிதர்களின் பசி ஆற்றுவதற்கும் அவர்களின் பிணிகளை தீர்ப்பதற்கும் நீட்டப்படும் கரங்கள் எந்த காலத்திலும் எந்த சட்டத்தின் படியும் புனிதமானது. அவைகள் எல்லாம் புனிதமானது. ஆனால் இன்று உலக ஒழுங்கு என்ற பெயரில் இயங்கும் சர்வதேச சட்டங்களும் மனித உரிமை பிரகடனங்களும் அதிகார வெறியின் முன்னால் எவ்வளவு பலகீனமானவை என்பதை காசாவை நோக்கி பயணித்த இந்த குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா மனிதாபிமான உதவி கப்பல் மீது இஸ்ரேலின் வன்முறை மீண்டும் நிரூபித்துள்ளது. சுமார் 45 நாடுகளைச் சேர்ந்த 428 மனிதாபிமான ஆர்வலர்கள், மருத்துவர்கள், மனித உரிமை போராளிகள் என பலதரப்பட்டோர் 50 படகுகளில் காசாவின் கடற்படை முற்றுகையை உடைத்து அங்குள்ள மக்களுக்கு அவசர மருத்துவ உதவிகளையும் உணவையும் கொண்டு சேர்க்க புறப்பட்டனர். இவர்களின் ஒரே இலக்கு வதைபடும் காசா மக்களின் கண்ணீரை துடைப்பது மட்டுமே. ஆனால் சர்வதேச கடற்பரப்பில், அதாவது எந்த ஒரு தனி நாட்டின் இறையாண்மைக்கும் உட்படாத பொதுக்கடல் பகுதியில் வைத்து இஸ்ரேலிய படைகளால் இந்த உதவி குழுவினர் மறைக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட விதம் நவீன வரலாற்றின் மிக பெரும் அராஜகமாகும். சிறைபிடிக்கப்பட்டு பின்னர் தத்தமது நாடுகளுக்கு விடுவிக்கப்பட்ட மனிதாபிமான ஆர்வலர்கள் வெளிப்படுத்தியுள்ள வாக்குமூலங்கள் மனிதநேயம் உள்ள எவரையும் உலுக்கி பார்க்கக்கூடியவை. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் மனிதாபிமான ஆர்வலர்கள் கடுமையான துஷ்பிரயோகங்கள், உடல் ரீதியான தாக்குதல்கள் மற்றும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட குளோபல் ஸ்மூத் ஜெர்மனி அமைப்பு அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஆர்வலர் நஸ்ரின் செய்தர் இஸ்ரேலிய படையினரால் கொடூரமாக அடித்து துன்புறுத்தப்பட்டுள்ளார். அது மட்டுமன்றி இஸ்ரேலிய இராணுவ நாய்களால் கடிக்கப்பட்டும், ஒரு அறைக்குள் போட்டு நாய்களை அதற்குள் கொண்டு போய் விட்டு கடிக்கப்பட்டும், கத்தியால் குத்தப்பட்டும் மிக கொடூரமான முறையில் வதைக்கப்பட்டுள்ளார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. ஜெர்மன் ஆர்வலர்கள் காயமடைந்துள்ளதை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகமும் வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தியுள்ள ஒரு விடயத்தை இந்த மனிதாபிமானமற்ற விடயத்தை பற்றியெல்லாம் இன்று சமூக வலைத்தளங்களில் பார்க்குகின்றோம். எனவேதான் சகோதரர்களே, இந்த சமூகம் ஒரு உடம்பை போன்றது. எனவே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது மற்றவர்களும் அதிலே கலந்து பங்கெடுத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாகும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லாஹ் நீ விடுதலையை கொடுத்து விடுவாயாக. எங்களுடைய ஷஹீதுல் உம்மா என்ற சையத் ஹசன் நஸ்ருல்லாஹ் அவர்களுடைய ஆன்மா, சையதுல் காயித் இமாம் காமினி அவருடைய ஆன்மா உன்னதமாக இருக்கிறது. அவர்களை எப்பொழுதும் உயர்வுள்ள மக்களாக நீ ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யாரெல்லாம் உலகத்திலே ஒடுக்கப்பட்டு நசிக்கப்பட்ட மக்களை அடக்குகின்றார்களோ ஒடுக்குகின்றார்களோ அவர்களை இந்த மண்ணின் மீது வைப்பதை விட மண்ணுக்குள் யா அல்லாஹ் நீ அவர்களை எடுத்து விடுவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அஹ்லி பைத்திஹி தய்யிபீன் தாஹிரீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. صدق الله العلي العظيم.